நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். வர இருக்கிற வாரங்கள் வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு அப்படியே இன்சைடர் கேண்டிலாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி கேண்டில் 25,100. அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடிஷ்னலாக ஒரு நல்ல புல்லிஷ்க்கு வந்திருக்கும். ஆனால் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் சைட்வேஸ்லேயே ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்தமாரி சைட்வேஸ்லேயே ஃபார்ம் ஆனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது வந்து பார்த்திங்கன்னா 25,100க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டே கேண்டிலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,100க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த வீக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் மல்டிபிள் டைம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியிருக்கு. இப்போது இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த ரேஞ்சுக்கு திரும்புமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நம்ம டே கேண்டில் 1 ஹவர் கேண்டிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்போது 24,500 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியிருக்கு. இதை டெலீட் பண்ணிக்கலாம். இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. வீக்லி கேண்டில் அகைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா திரும்பியிருக்கு. இந்த திரும்பின கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்வேஸ்லேயே தான் நிற்கிது. ஒன்ஸ் இந்த 25,100க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸுக்கு வரும். சரிங்களா? இந்த ரிவர்சல் கொடுத்துருக்கிறது ஒரு டே கேண்டில் நல்ல ரிவர்சல் புல்லிஷ் கேண்டிலாக கொடுத்துருக்கு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,100க்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு புல்லிஷ் வரணும். வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸு 25,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,639 இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஒன்று இருக்குது. இந்த ரேஞ்சில் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 24,154 தான். இந்த 500 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்டு கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,935 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டில் தான் இப்போ நிற்கிது. நல்லா தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டையே மார்க்கெட் டச் பண்ணி கீழே வந்துச்சு. நான் இன்ட்ராடேக்கான வீடியோஸில் நான் வந்து இதை தெளிவாக காமிச்சிருந்தேன். கரெக்டாக வந்து பாருங்கள். இந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டே நிற்கிது. இந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்குங்களா? அகைன் இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. அகைன் இந்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகுமான்னு பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு, சைட்வேஸ்லேயே இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பிரேக் பண்ண முடியாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 25,000 இந்த லெவல் 25,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி வரும். இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். மண்டே வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு ரேலி வரும். சரிங்களா?
இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு உங்களோட மொபைல்லையோ உங்களோட லேப்டாப்பு சிஸ்டத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த லெவலுக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி ஃபார்ம் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி ஒரு 24,100 ஒரு 24,900 மேலே இந்த லெவலுக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களே ப்ராப்பராக எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கோங்க. ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ராடேல யாரோட உதவியுமே உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அந்த 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னும் 1 வீக்குள்ளார அதை முடிச்சிருவோம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இன்ட்ராடேக்கு ரொம்பவே அக்யூரஸியாக ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பில்டு பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த வாரத்துக்குள்ளார வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே. தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நான் காமிச்சிருந்தேன். இந்த லெவலில் இந்த ட்ரெண்டை வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத நான் வியாழக்கிழமை அன்றைக்கி வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் தான் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துச்சு. இப்போது நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று காமிச்சோம்ல, அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகி அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, கீழே வந்துச்சு, அகைன் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் திருப்பி என்ன பண்ணியிருக்கு, திருப்பி இந்த ட்ரெண்டை உடச்சிருச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி உடச்சிருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதில் பாதி வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த லெவலுக்கு மேலே இன்னும் வந்து அடுத்தது போணுச்சு அப்படின்னா 56,112 வரைக்கும் போகும். ஆனால் ட்ரெண்டை மார்க்கெட் உடச்சி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போதைக்கு இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. எந்தெந்த லெவல்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். 55,328 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 55,300 அப்படிங்கிற லெவல் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 55,575 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 55,700 அப்படிங்கிற இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 55,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 56,100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலில் கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 55,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 55,100 தான். சரிங்களா? 55,300 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கீழே வந்து 100 வரைக்கும் போய்டும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 54,900. இந்த ரேஞ்செலாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டு ஜோனாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைலில் லேப்டாப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸும் நிஃப்டி போலவே ட்ரெண்ட்லேயே தான் நிற்கிது. ஆனால் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆன மாதிரி சென்செக்ஸ் காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து நம்ம காமிச்சிருந்தோம். வியாழக்கிழமை அன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருந்தோம். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லெவல் திருப்பி இந்த லெவல் கீழே திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலுக்குள்ளாரே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை கீழே பிரேக் அவுட் ஆகுற மாரி வந்துட்டு டவுன் சைடு எல்லாரையும் என்ட்ரி எடுக்க வச்சுட்டு எஸ்எல்ல ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வந்துருச்சு. திருப்பி இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டியை எடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையும் லிக்விடிட்டியை எடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் கீழே வந்து இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு கீழே எஸ்எல் ஆர்டர் போட்டிருந்துருப்பாங்க. இந்த லெவலுக்கு கீழே எஸ்எல் ஆர்டர் போட்டிருந்துருப்பாங்க. இந்த லெவலுக்கு கீழே வரைக்கும் போய் மார்க்கெட்டு எஸ்எல்ல போய் எடுத்துருச்சு.
லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் பவுன்ஸ் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் இந்த ரேஞ்சில் வந்து என்ன ஆகும், ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆக பார்க்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் கிரியேட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. எல்லோரும் எஸ்எல் எங்கே போட்டிருப்பாங்கன்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு கீழே எஸ்எல் போட்டிருப்பாங்க. அந்த எஸ்எல்லையும் மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து 82,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. அப்படியே ஒரு பவுன்ஸ் கொடுத்துச்சு மண்டே டியூஸ்டே அப்படி பவுன்ஸ் கொடுத்துச்சுன்னா 82,000 அப்படிங்கிறது இன்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 82,255, அதற்கு மேலே வந்தால் 82,425, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 82,700. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கு இமிடியேட்டான சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 83,731 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னோட டவுன் சைடு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 81,241 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 80,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக கற்றுக்கோங்க. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளார தான், அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் இது என்னோடய தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான வீடியோஸ் வந்து டெய்லி வீடியோ போஸ்ட் ஆகும். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.